இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாப்பிள்ளை வனகண்ட மாப்பிள்ளை தேனியிலிருந்து தேனி அருண்குமார் ஒரு சொல்லுவாரே அவருக்கு தான் அந்த பதிவு. யோ அருண்குமார் பங்காளி, என்னையா உமருக்கு பிரச்சனை? நீர் நாட்டை திருத்த போறீரா? யோக்கியம் வர செம்பெடுத்து உள்ள வைங்கய்யா முதல்ல. அட குடியார மட்டை குடிச்சு போட்டு தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பக்கம் கிளம்பிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே குடிச்சு போட்டு பேச போய் தான் 100 பேர் வந்தாங்க. அவங்க வாட்டர் சர்வீஸ் எடுத்து வந்து கும்முன்னு கும்மிட்டு போனாங்க. இப்போ கண்டிப்பாக பொம்பளை பிள்ளைலாம் சேர்ந்து ஒரு 1000 2000 வந்து கும்பிட போகுது. அதான் நடக்க போகுது. இந்த விஜே சோனியா பிள்ளை அந்த பிள்ளையே வந்து அதை ஆபாசமாக பேசுது ஆடுதுன்னு சொல்லிக்கிட்டு நானே வந்து அதை வீடியோ போட்டு திட்டி அந்த பிள்ளைய வீடியோ போட்டிருக்கேன். நான் சொல்லியே கேட்கல. நான் கொஞ்சம் அது ஆபாசமாக இப்போ லைட்டாக பேசிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ மொத்தமாக பச்சையாக பேச ஆரம்பிச்சிட்டு இந்த வீடியோ போட்டு பேச சொன்னதுக்கப்புறம் சத்தம் போட்டதுக்கப்புறம் இப்போ நீர் வேற உள்ளே இறங்கியிருக்கிறா. இதெல்லாம் உமருக்கு தேவையா? சும்மா வாட்டர் சர்வீஸில் வண்டியை கழுவணுமா, வாயை கழுவணுமா, சரக்கை போட்டோமா, தூங்கணுமான்னு விட்டுட்டு எதுக்கு நாட்டை திருத்த போறீரு? அப்படி பார்த்தா எத்தனை பேர் நான் ஆபாசமாக அவுத்து போட்டு ஆடுதாங்க, கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறாங்க. அதை திருத்துமையா? இந்த பிள்ளையெல்லாம் திருத்த முடியாதியா? பொம்பளை பிள்ளைகிட்ட போய் மோதிட்டு இருக்காதையும் வந்து மொத்தமாக குமிஞ்சு வச்சு செஞ்சிட போகிறாங்க. சும்மா தேவையில்லாமல் வனக்கண்டா மாப்பிள்ளை விஜய் சோனியா திருத்தினே அவளை திருத்துன்னு போவாதையும். நானும் சொல்லி திருத்தி பார்த்தேன். ஒரு பேவலிலும் கேட்குற மாதிரி இல்லை. நான் அதனாலேயே நான் இப்போ சொல்கிறதே கிடையாது. வெறுப்பாயிட்டு எனக்கு. நீர் தேவையில்லாமல் போய் திருத்துன்னு சொல்லிட்டு கும்பலை மாட்டி பேர் கும்மி சொல்லிட்டேன். அப்படித்தான். சரியில்ல மாப்பிள்ளையிலா, உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிறீங்களே. நன்றி, வணக்கம்ல.